Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video number 10th standard maths chapter 3 algebra exercise 3.5 second question பார்க்க போறோம். Second question again நமக்கு simplification question தான். இதுல நமக்கு ரெண்டு subdivisions இருக்கு. So first subdivisionல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா x plus 4 by 3x plus 4y multiplied with 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20. So if நார்மலாக பார்க்குறப்போ நம்மளால் எதையும் கேன்சல் பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு டேர்மையும் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ 3x ப்ளஸ் 4y நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? ஸோ 3x ப்ளஸ் 4y நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ எதுவுமே காமனாக எடுக்க முடியாது இங்கே. பட் இதை நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர் இருக்குது, ரைட்? இதை நம்ம 3x the whole square minus 4y the whole square எழுதலாம். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 3x ப்ளஸ் 4y இன்ட்டு 3x மைனஸ் 4yன்னு எழுதலாம். ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோமா? அகெயின் டினாமினேட்டரில் நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். So 2x square plus 3x minus 20 இருக்கு. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா 2 into 20 40. ஸோ மைனஸ் 40 நம்ம செப்பரேட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 3 கிடைக்கும். எப்படி பிரிப்போம்? 8 5s are 40 அண்ட் ப்ளஸ் 3 வரணும், மைனஸ் 40 வரணும்னா இங்கே மைனஸ் 5. ஸோ 8 minus 5 3, 8 into minus 5 minus 40. ஸோ 2x square plus 8x minus 5x minus 20 எழுதலாமா அதை? and then 2x காமனாக வெளில எடுத்தோம்னா பேலன்ஸ் நமக்கு x plus 4 இருக்கும், மைனஸ் 5 காமனாக எடுத்தோம்னா x plus 4 இருக்கும். x plus 4 காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு 2x minus 5 இருக்கும். ஸோ ஃபேக்டரைஸ் பார்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பதிலாக அதோட ஃபேக்டர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x plus 4 by 3x plus 4y into and 9x square minus 16y square ஓட ஃபேக்டர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா 3x plus 4y into 3x minus 4y divided by quadratic equation ஓட ஃபேக்டர்ஸ் வந்து x plus 4 into 2x minus 5. ஸோ 3x plus 4y 3x plus 4y கேன்சல் ஆகிடும், x plus 4 cancel ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தோம்னா 3x minus 4y divided by 2x minus 5. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஃபைனல் சிம்பிளிஃபைடு ஆன்சர் என்னன்னா 3x minus 4y by 2x minus 5. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன். இதில் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா x cube minus y cube divided by 3x square plus 9xy plus 6y square multiplied with x square plus 2xy plus y square divided by x square minus y square. Exercise 3.5ல இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் கூட. ஸோ கரெக்டாக கவனமாக பார்த்தீங்கன்னா தான் இந்த கொஷின் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து சேம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். x cube minus y cube இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? x minus y into x square plus xy plus y square ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். பிகாஸ் இது என்ன ஃபார்மேட்? a cube minus b cube. a cube minus b cubeனா a minus b into a square plus ab plus b square. அதான ஃபார்முலா. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் 3x square plus 9xy plus 6y square. இங்கே 3 நம்ம ஃபஸ்ட்டு காமனாக வெளில எடுப்போம். எடுத்தால் x square plus 3xy plus 2y square கிடைக்கும், ரைட்? இப்போது இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. என்ன டேர்ம்ஸ்லனா எக்ஸ் டேர்ம்ஸில் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது x square ப்ளஸ் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3yx. ஓகேவா? எக்ஸ் டேர்ம்ஸில் இருக்குது. 2y ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் ax ப்ளஸ் c.
ஸோ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அசியூம் பண்ணிவிட்டு நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் 3xyயை நம்ம எப்படி பிரிக்கலாம் பார்த்தோம்னா 2xy, ஸோ xy ப்ளஸ் 2xyன்னு பிரிக்கலாம். கரெக்டாக? ஸோ xy ப்ளஸ் 2xy வந்து நமக்கு 3xy கிடைக்கும். ரைட்? ஸோ ப்ளஸ் 2y ஸ்கொயரை அப்படியே வச்சுப்போம். 3 இன்ட்டு இங்கே நம்ம எக்ஸை காமனாக வெளில எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும். இங்கே 2yயை காமனாக வெளில எடுத்தோம்னா அகெயின் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும். ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு பேலன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ இந்த டேர்மை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. சப்போஸ் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து அகெயின் உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ரைட்? ஸோ அகெயின் சொல்கிறேன். ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர், இதை ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக அசியூம் பண்ணி நம்ம 3xyயை நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணால் xy ப்ளஸ் 2xyன்னு ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு இந்த ஃபேக்டர்ஸ் கிடைக்கிது. ரைட்? ஸோ இந்த டேர்ம் முடிஞ்சா நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த நியூமரேட்டர் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நியூமரேட்டர் டேர்ம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ரைட்? ஸோ இதுவும் வந்து நீங்கள் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக அசியூம் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ரைட்டா? ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், சேம் ஃபார்மேட் தான். ஸோ இது எப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போது இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ரைட்? ஸோ பேலன்ஸ் நமக்கு இன்னும் ஒரு டினாமினேட்டர் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டேர்ம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டேர்மை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ரைட்டா? ஸோ எல்லாத்தையும் நம்ம இப்போது சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்கிற கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன நியூமரேட்டர் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். திஸ் இஸ் ஃபார் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். செகண்ட் டினாமினேட்டரில் என்ன பார்த்தோம்? 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 2x எக்ஸ் ப்ளஸ் 2y. ரைட்? ஸோ டினாமினேட்டரில் இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி நமக்கு இந்த ஃபேக்டர்ஸ் கிடச்சிது. மல்டிப்ளைடு வித் மேலே நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். பை கீழே டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய், பாக்கி இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ செகண்ட் சப் டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர் இது தான். எக்ஸசைஸ் 3.5யோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. ஸோ அகைன் அண்ட் அகைன் நீங்கள் ரிப்பீட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்போ இது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். தேங்க்யூ.